ஆத்ம வித்யாலயத்தில் 2 நாள் பகவத்கீதையில் ஒரு யஜ்ஞம் நடந்தது. அதில் ஒரு சிறிய பகுதியை தான் நம்ம பார்த்துக்கிறோம். இன்னும் பல தலைப்புகளில் நான் பிரித்து வச்சிருக்கிறேன். அடுத்து இன்னொரு ரவுண்டு வெவ்வேறு மாதிரி அதை கொடுப்போம். குறைந்தது 4 ஸ்லோகம் 5 ஸ்லோகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த ஆத்ம வித்யா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பொய்யான சம்சாரத்தை நீக்கிறது தான், ஏற்கனவே இருக்கிற பிரம்மத்தை அடையிறது தான். இது ரெண்டுமே பேரடாக்ஸாக இருக்குது. இல்லாத சம்சாரத்தை நீக்கிறோம், ஏற்கனவே இருக்கிற பிரம்மத்தை அடையிறது. நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? ஆனால் இதுதான் மனுஷன் செய்யற கடைசி செயல். இப்போ நம்ம ஆத்ம வித்யாலயத்தை படிக்கிறதுல இப்படி ஒரு பேராடாக்சிக்கலாக தான் இருக்குது, முரணாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல போல் இருக்குது. இல்லாத சம்சாரத்தை அழிக்கிறோம், ஏற்கனவே இருக்கிற பிரம்மத்தை அடைகிறோம். நீங்கள் ஏற்கனவே மோட்சத்தில் இருக்கிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு மோட்சம் தந்தனா. அந்த சம்சாரம்ங்கிறது கற்பனையா, அந்த கற்பனையை நான் உங்களுக்கு நீக்கிட்டேனா. இது அவ்வளோ எளிமையான ஒன்று, ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. அது காரணம் அந்த அளவுக்கு தீவிரமாக நான் பிரம்மம் இல்லைன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த அளவுக்கு தீவிரமாக இந்த சம்சார உண்மைன்னு முடிவு கட்டி வச்சுருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மரத்தை ஆட்டி உலுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்சார விருட்சத்தை வெட்டி, கிளைகளை வெட்டி, இலைகளை உதிர்த்து அப்புறம்தான் வேரோடு புணுகிறோம். இந்த அந்த கரணத்தை நம்ம பார்ப்போம். காலையில் நைஷ்கர்மிய சித்தி, நைஷ்கர்மியம் அப்படிங்கிறத அழகாக சொல்லி கொடுத்தார். நைஷ்கர்மியங்கிறது மோட்சம், கைவல்யம்ன்ற மாதிரி மோட்சங்கிறதுக்கு இன்னொரு பேர் நைஷ்கர்மியம். அதாவது கர்மத்தை விடுறதுன்ற அர்த்தம் இல்லை. பிரம்மம் கர்மமற்றது, ஆத்மா எதுவும் செய்யாததுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கல, அப்படி வாழறோம். அதுதான் நைஷ்கர்மியம். ஆத்மா எதுவும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லுவார். நான் எதுவும் செய்வதில்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கணும், செய்துக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் அவர் நைஷ்கர்மியங்கிறார். அதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வருதுங்கிறது தியாகத்தில் சொல்கிறார். எப்படி கர்மத்தை செய்தும் செய்யாதவனாக இருப்பது, அர்ப்பண புத்தி. எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அப்புறம் நான் செய்தவன் ஆகுறது இல்லை, பலனையும் கொடுத்துட்றேன். அந்த பலன் எப்படி 3 விதமாக இருந்தது: இஷ்டம், அனிஷ்டம், மிஸ்ரம். எல்லா கர்மமும் இப்படி தான் இருக்குது. நல்ல கர்மங்கள் இஷ்ட பலனை தருது, அதர்ம கர்மங்கள் அனிஷ்ட பலனை தருது. 2 சேர்ந்து செய்தோம்னா மிஸ்ரமாக மனித உடம்பு தருது. இப்படி அடுத்த பிறவிக்கும் சொல்லலாம். இந்த பிறவிலையும் அப்படி தான் இருக்குது. கர்ம பலன் எப்படி இருக்குது? நம்ம ஒரு காரியம் செய்தோம்னா அந்த காரியம் எப்படி முடியுது? ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறோம், வீடு கட்டி முடிக்கிறோம், ஒருத்தருக்கு லோன் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் முன்னேற சொல்கிறோம், அல்லது நாம் லோன் வாங்கி ஒரு வியாபாரம் செய்கிறோம், அல்லது இந்த கம்பெனி விட்டுட்டு இந்த கம்பெனிக்கு போகிறோம். இப்படி எல்லா கர்மங்களும் நாம் செய்கிறோம். இந்த கர்மங்களை எல்லாம் 2 விதமாக பார்க்குறோம்: வைதிகம், லௌகீகம். இந்த உலக வாழ்க்கைக்காக சில கர்மங்களை நம்ம செய்தானோம். வைதிகம்னு சொல்லக்கூடிய விதித்த கர்மம் இவர் 2த்தையும் செய்கிறோம். இதில் என்ன பலன்? இகலோக பரலோக பலன். இந்த வைதிக கர்மங்களை செய்ய செய்ய பாவங்கள் குறையுது. பாவங்கள் குறையுதுன்னு தான் சொன்ன, அழியுதுன்னு சொல்லலை. புண்ணியங்கள் கொஞ்சம் வளருது. இப்போ நீங்கள் செய்கிற கர்மங்களில் ஒரு லாபம் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும், நஷ்டம்
80% நஷ்டங்கிறது 60% குறையும். கொஞ்சம் கொஞ்சம் துன்பத்தை குறைக்கும், இன்பத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கும். இதுதான் இந்த வைதிக கர்மங்கள். லௌகிக கர்மங்கள் இந்த இன்பத்தன்பத்தை உண்டு பண்ணும். இதை செய்துக்கிட்டு இருக்கிறத நம்ம கர்மங்கிறோம். இதெல்லாம் எதுக்காக பகவான் 18 அத்தியாயத்தில் கர்மயோகம் ஞான யோகம் சொல்லிட்டு இருக்கிறார்? வேதம் எதுக்கு அத்தனை மந்திரங்களையும் உள்ள வச்சுக்கிட்டு பாடாப்படுத்துது? இது அந்த காரணத்தை குறித்து தான். கர்மயோகம் எதுக்கு, ஞான யோகம் எதுக்குன்னா அந்த காரணம் ஒன்று தான், உள்ளம்ன்ற ஒன்று. இந்த உள்ளம் அது ஜடமாகவும் இருக்குது, சித்தாவும் இருக்குது, சேதனமாகவும் இருக்குது, அச்சேதனமாக இருக்குது. அதனுடைய கட்டமைப்பு பார்த்தோம்னா உயிரற்ற அறிவற்ற ஒரு பொருளால் கட்டப்பட்டது நம்ம உள்ளம். உள்ளம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? உங்களுடைய கடந்த கால நினைவெல்லாம் எங்கே இருக்குது? உள்ளத்தில். இன்னைக்கு செய்ததெல்லாம் எங்கே இருக்குது? உள்ளத்தில் இருக்குது. இன்னைக்கு செய்ய போகிறதெல்லாம் இதில் எந்த செய்தீங்க? உள்ளத்தில். இன்ப துன்பங்க என்ன நடக்குது? உள்ளத்தில். புதுசாக புத்தகம் படித்து தெரிஞ்சுக்கிறது எங்கே படிக்கிறீங்க? உள்ளத்தில். இந்த உடம்பு என்ன தான் பண்ணுது? அது உள்ளத்தை வச்சிருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குது, அவ்வளோதான். இல்லைன்னா உள்ளம் அப்படி மிதக்கும். உள்ளத்துக்குள்ளே இந்த பொருளை எடுன்னா உள்ளம் எடுக்குமா? இந்த கையை எடுக்கும். அது உள்ளத்துக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இப்போ உள்ளம்தான் நாம, உடம்பு நாம இல்லை. இந்த உடம்பு நமக்கு ஒரு மெஷின். இந்த மெஷினை வச்சுக்கிட்டு இன்ப துன்பங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம், அனுபவிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த மெயின்டைன் நல்லா பண்ணுறோம் இந்த மெஞ்சினை. இப்போ உள்ளந்தானே நாம. இவர்னு சொல்கிறதெல்லாம் உடம்பை வச்சு சொல்கிறோமா, உள்ளத்தை வச்சு சொல்கிறோமா? உடம்பை வச்சு சொல்கிறோம். ஒருவேளை 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா உண்மையில் உள்ளத்தை வச்சு தான் சொல்கிறோம். உள்ளத்தை வச்சு தான் நம்மளாம் வித்தியாசமாக இருக்கிறோம். நம்ம வேறுபாடெல்லாம் உள்ளத்தில் தான் இருக்குது. உடம்புல என்ன இருக்குது வேறுபாடு? எல்லாருக்கும் கண் இருக்குது, காது இருக்குது, கை இருக்குது, ஆம்பளைக்கும் இருக்குது, பொம்பளைக்கும் இருக்குது. அதனால் உடம்பை வச்சு நம்ம பெரிய வேறுபாடுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வேணால் இந்த உலகத்தில் நீங்களே வேறுபாடுன்னு சொல்கிறீங்க. நான் ஒரு 10 காக்காவுக்கு இருக்கிறேன். 10 காக்காவில் நீங்கள் எது அக்கா தங்கச்சின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா பஞ்சாபி சிங்கி ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், அமிர்த சிங்கம் ஒருத்தர் காட்டுறேன், பகவத் சிங்கம் காட்டுறேன். அப்புறம் 2வது நீங்கள் 2 பேர் காட்டுங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் தாடி தலைப்பா. நம்ம இங்கே தெரிஞ்சவங்கனால நம்ம உடம்புங்கிறோம். உண்மையிலே மனிதனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்டு உள்ளந்தான். உள்ளந்தான் நாம. அந்த உள்ளம் அதுதான் நமக்கு சம்சாரங்கிற கஷ்டத்தையும் கொடுக்குது, சோகத்தை கொடுக்குது. அதுதான் மோட்சம் அடையுது. ஆத்மாவுக்கு இதில் சம்பந்தமே இல்லை. நானுங்கிறதுக்கு இது சம்பந்தமே இல்லை. இந்த நான் உள்ளத்தோட உடம்போட சேரும் பொழுது தான் அந்த நானுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். இப்போ நான் பிரச்சனை எது மேலனா என்ன பண்ணணும்? உள்ளத்தை தான் சரி பண்ணணும் இல்லையா? ஏன்னா நான் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் சிக்கி இருக்கிறத உள்ளத்தில். அந்த உள்ளத்துக்கு பிரச்சனையே நான் என் பிரச்சனைன்னு தீர்க்க வேண்டியது. இப்போ உங்களையே ஒரு உள்ளம், நீங்கள்லாம் பியூர் சுத்தமான உள்ளம், ஒரு கஷ்டமான ஒரு ஃபேமிலியில் ஒரு உடம்புக்குள்ளே உங்களை விட்டுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளம் சுத்தமாக தான் இருக்குது. அண்ட் இப்போ உடம்பு அந்த சுற்றி இருக்க வீட்டில் சமாளிக்க முடியல. அந்த உள்ளம் என்ன பாடுபடும் சொல்லுமா? நான் இந்த உடம்புல தற்காலிகமாக இருக்கிறேன், எனக்கு இதில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? போகிறவங்க அடித்து தட்டிட்டு போவாங்க. என்னையா 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த வீட்டில் இதை பண்ணுறியான்? அப்போ அந்த ஏற்கனவே உடம்பு ஒருத்த வச்சுருந்தானே, அவனுக்கு அந்த உடம்புல நம்ம போயிருக்கிறோம். இப்போ அந்த உடம்பு என்னென்ன பண்ணி வச்சுருக்கோ அதெல்லாம் நாம் சமாளிக்க வேண்டியிருக்கு இல்லை? இப்போ உள்ளம் நானுன்னு வச்சிட்டோம்னா, நம்ம உள்ளத்தில் இருந்துட்டோம்னா அந்த உடம்பு சேர்ந்ததெல்லாம் அனுபவிக்கிறோம். நீ எப்படிப்பட்ட உள்ளமாக இருந்தாலும் எந்த உடம்புக்குள்ளே போகணுங்கிறது வேறு முக்கியமாக இருக்குது.
இப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனைகள் என்கிட்ட இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் உங்களை விட்டுட்டோன்னு வைங்க, அவனுக்கு 40 வயசு, உங்களுக்கு 40 வயசு, ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அவரை கொண்டு போய் உங்களை விட்டுட்டீங்க வச்சுங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை அப்போ தான் தெரியும் அவர் வீட்டில் இருக்குதுன்னு. நீங்கள் தான் சமாளிக்கணும். அதுக்கு நம்ம வீடே பரவாயில்ல. ஒரு உள்ளம் அந்த உடம்புல செய்த சேட்டைகளால் தானே அந்த குடும்பம் அப்படி இருக்குது. இப்போ அங்கே போனோம்னா நீங்கள் அந்த குடும்பத்தை சொல்லுவீங்களா, அந்த உடம்பை நீங்கள் திட்டுவீங்களா? உங்களை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் உடம்புல விட்டுட்டேன், அவன் என்ன பண்ணேன்னு கேட்காதீங்க. அவன் உடம்புல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ தலை பிச்சுக்கிற பிரச்சனை அங்கே இருக்குது. கடைக்காரன் வரான், ஃபோன் மேலே ஃபோன் வருது, நீங்கன்னா பதிலே சொல்ல வேலைங்கிறான் ஒருத்தன். இப்படியெல்லாம் 1000 சிக்கல் இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த உள்ளம் என்னென்ன பண்ணி வச்சிருக்குதுன்னு தானே சொல்லுவீங்க. இந்த உடம்புக்குள்ளே இருந்தானே அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறான் பார். இப்போ நான் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உள்ள என்னென்ன பண்ணி வச்சிருக்குன்னு புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு நீங்கள் தெரியணும்னா இன்னொரு உடம்புல போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு உள்ளம் என்னென்ன பண்ணியிருக்குது. அப்போ உள்ளம் சொல்லும், இதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லை சாமி, இது வேற அர்த்தம் பண்ணது. இப்படி தான் ஆத்மா சொல்லும். இந்த ஆத்மா எல்லார் உடம்புல இருந்துக்கிட்டு அந்தந்த உள்ளம் செய்கிறத வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆத்மா நான் என்ன பண்ண போகிறேன், செய்ததெல்லாம் உள்ளம், ஆனால் அனுபவிக்கிறதெல்லாம் ஆத்மா. ஏன்னா அதுக்கு மட்டும்தான் அறிவும் உணர்வும் இருக்குது, உள்ளத்துக்கு கிடையாது. உள்ளத்துக்கு அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது, ஜடம் அது. இப்போ என்னதான் நடந்தது? இப்போ ஆத்மா சம்பந்தமே இல்லாமல் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அழகப்பட்ட சிக்கல் அது சிக்கிட்டு தவிக்குது, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு இருந்தது. அப்புறம் தான் அது கண்டுபிடிக்குது, இது நமக்கு சம்பந்தம் இல்லாதது. இந்த உள்ளம் உடம்பு அது என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பிரகிருதி எல்லாம் பார்த்தெல்லாம் சொல்லும் போதெல்லாம் போய் உள்ளம் தான் நமக்கு பிரச்சனைங்கிறதுனால இந்த ஆத்மா இந்த உள்ளத்திலேருந்து விடுதலை கேட்குது. இப்போ என்னை தயவுசெய்து இந்த உள்ளத்தில் நான் வேண்டாம், சரி வேற ஒரு உள்ளம் தரேன் அப்படின்னு சொன்னோம்னாலும், நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன் பக்கத்து வீட்டில், அந்த உள்ளம் பண்ணதுனால சாமி இந்த ஆத்மா கெஞ்சி கேட்குது பகவான் கிட்ட, குருநாதர் கிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தமே இல்லை, நீ தான் கடவுள்ன்ற. அவன் ஒத்துக்கவே மாட்டாங்க. முதல்ல என்னை காப்பாற்றுங்க, அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். முதல்ல இந்த உள்ளத்துலேருந்து என்னை வெளியே எடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நீங்கள் பிரம்மன்னு சொல்லுங்கள், வேறு ஏதாவதுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். என்னால் தாங்க முடியல சாமி அப்படிங்கிற. என்ன செய்யறது? இப்படி உள்ளத்துக்குள்ள பேனாவும் மூடியும் கழட்டி கழட்டி வைக்கிற மாதிரி அது ரெண்டு பொருள் தனித்தனியாக இருந்ததுன்னா நம்ம சுலபமாக அதை எடுத்துடலாம். சரி உனக்கு சாரி, உனக்கு தெரியாமல் இந்த உள்ளத்தில் போட்டுட்ட அப்படின்னு அந்த பிரம்மம் வித்ரா பண்ணி வச்சுவீங்க. அப்புறம் நீங்கள் பிரம்மத்தோட ஐக்கியமாயிடலாம். இப்படி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த உள்ளத்துக்கு எப்படி தான் திருத்தம் கொண்டு வருது? அவனுக்கு இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். முதல்ல அவனுக்கு பயத்தை போகணும். முதல்ல அவன் நம்ம சொல்கிறதுக்கு தகுதி உள்ளவனாக கேட்குற மாதிரி அவனை மாற்றணும். உங்களை தான் சொல்கிறேன், உங்களை தான் மாற்றணும். இப்போ கேட்கும்படி மாற்றணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? அவனுடைய கஷ்டங்களை முதல்ல போக்கணும், சோக நிவர்த்தியை கொடுக்கணும். அப்புறம் அந்த ஆத்ம ஞானம் அவனுக்கு வரும். ஆத்ம ஞானத்துலாம் சோக நிவர்த்தி போகுன்னா, எனக்கு சோக நிவர்த்தி முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்காக வேதனை பண்ணிச்சு. இந்த பையலுங்க எப்பவுமே ஆத்ம ஞானத்தை கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இது முதல்ல உள்ளத்தை திருத்துவோம், அதுக்கப்புறம் அவன் சொன்னா அவன் கேட்பான் அப்படின்றதுனால கர்மகாண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம்னு 3ஆவது பிரித்து வச்சிருக்கு. இப்போ முதல் 2 இருக்குதே, கர்மகாண்டம் அது உள்ளத்தை திருத்துவதற்கு. அப்புறம் ஞான காண்டம் ஒன்று இருக்குதே, இந்த ஆத்ம வித்யாவில் சொல்லி கொடுத்தேன், அது அந்த உள்ளத்தில் உண்மையை சொல்கிறது. அப்போ அவங்க கேட்பா, இது முதலே சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் ஆத்மான்னு, நீ எதுக்கு? அவன் சொல்ல மாட்டான், வைக்கப்பட.
குரு என் மேலே எவ்வளோ கருணை, அந்த பகவான் எவ்வளோ கருணை. அவர் சுலபமான வேலையை கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கிறார். நான் மட்டும் ஒரு நல்ல தகுதியுள்ள மாணவனாக இருந்தேன்னா அவருக்கு வேலையும் ரொம்ப சுலபம், நானும் ரொம்ப சீக்கிரமாக போயிருக்கலாம். இந்த பிடிவாதங்கிறது இந்த உள்ளம் சிலதை பிடிவாதமாக உண்மைன்னு ஒத்துக்கிட்டு இருக்குது. அதை உழுக்க வைக்கணும். டேய், நீ நினச்சிக்கிறதத்தானையும் உண்மை இல்லைன்னு அதை நல்லா போட்டு ஆட்டி உழுக்கணும்னா அது கர்மம் தேவைப்படுது. அப்புறம் உண்மையை சொல்லும்போது அவங்க நல்லா கேட்டுக்குவாங்க. ஏகப்பட்ட பிக்கலும் பிடும்புகளும் கஷ்டங்கள் இருக்கிறவங்ககிட்ட உண்மை எங்கே எடுபடாது. அப்போ உள்ளம்ங்கிறத நம்ம முதல்ல ஒரு இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உள்ளம், அதுக்கு 3 தோஷங்கள் இருக்குது எல்லாருக்கும். உள்ளந்தான் நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா? ஒரு மோசடி ஆள், ஒரு நல்ல ஆள், தேவதத்தன் விஷ்ணு தத்தன், 2 பேரும் ஒரு நல்ல காரியமும் செய்துடுறான். ஒரு பூஜைலாம் பண்ணிட்டான். சத்திரியனுக்கு சில யாகங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவன் ராஜபேய யாகம், அப்புறம் அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணுவான். பிராமணருக்கு சில யாகம் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் சில யாகத்தை அவன் செய்யலாம். வைசியம் சிலதை செய்வான், சோம யாகத்தை செய்வான். எல்லாருக்கும் என்ன ஆசை? சொர்க்கம் போகணும். சொர்க்கம் போகிறதுக்கு ஒரே யாகம் இருந்தால் பரவாயில்லையே. சோமயாகம் இவனுக்கு அஸ்வமேத யாகம், அவனுக்கு சத்திர யாகம். அவன் அதை செய்யணும், இதை அவன் செய்யக்கூடாது. செய்தால் பலன் வராது. இப்படி யாகம் செய்துட்டு ஒரு மோசடியாலும் அல்லது இன்னொரு ஆளும் சொர்க்கம் போயிட்டாங்க. எப்படி மோசடி ஆள் கூட சொர்க்கம் போவான்னா அதான் விதி. அவன் சிலதெல்லாம் செய்தான்னா அவனுக்கு கொடுத்துருவான். ஆனால் எத்தனை நாள் இருப்பான், அதுக்கப்புறம் எங்கே போவாங்கிறது அந்த விதி வேறு. இப்போ நம்ம முதல் விதிக்குள்ளே போவோம். இந்த 2 பேரும் போகிறாங்கன்னு வைங்க. அங்கே போகும்போது எப்படி இருப்பாங்க? எப்படி அவங்க 2 பேரும் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? 2 பேருமே தெய்வ உடம்புல இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு உடம்பை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் பேசுங்கன்னு போது தான் இது மோசடியால் பேசுறதை வச்சு, ஓ இவன் தான் நான் விஷ்ணு தத்தன், ஓ நீ தேவதத்தனா, அப்போ தேவதத்தனை விஷ்ணு தத்தனை எப்படி கண்டுபிடிப்பான்? பேச்சு கொடுத்தாதான் வரும். உள்ளந்தான் எல்லாருக்கும் வெவ்வேறு. அந்த கரணை விசேஷங்கள் தான் நாமெல்லாம். இந்த அந்த கரணத்தில் விசேஷத்துக்கு அது மாதிரி உடம்பு கொடுத்துருக்காரு. உள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்பு. இந்த உள்ளத்தில் தோஷங்கள் 3. ஒன்று, முதல் தோஷம் விருப்பு வெறுப்புங்க, ராகத்வேஷம். அதுக்கு பாபம்னு பேர். முதல் தோஷம். அதை அவங்க மலம்னு சொல்கிறாங்க. மலம்னு பேர் வச்சுக்க. ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு. 2வது விட்சேபம், ஆசை. அதனால் நிறைய கர்மங்கள். 3வது ஆவரணம், தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கல. அப்போ 3 விதமான தோஷங்கள் இருக்குது எல்லா உள்ளத்துலேயும். ஒன்று ராகத்வேஷம், மலினம் அல்லது மலம். 2வது விட்சேபம், 3வது ஆவரணம். இந்த 3த்தையும் க்ளீன் பண்ணாதான் உள்ளம் சுத்தமடையும். அப்போ தான் மோட்சம். அப்போ ஆத்மாவை விடுதலை கொடுக்கணும். இப்போ ஆத்மா கிட்ட நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்காது. நீ ஏற்கனவே விடுதலை தான் இருக்கிறேன். எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரிங்க, இந்த உள்ளத்துக்குள்ளே இருந்தால் முடியாதுங்க. ஆத்ம ஞானியே சொல்லுவான். ஆத்ம ஞானி ஆத்மாவை நல்லா கண்டுபிடிச்சிட்டு நான் ஆத்மான்னு தெரிஞ்சவனை கூட இன்னொரு உள்ளத்தில் போனா, நான் இந்த உள்ளத்துலேருந்து விடுபட்டு வந்திருக்கேன், மறுபடியும் உள்ளொரு உள்ளத்தில் நீ தான் ஆத்மாவாச்சே அப்படின்றான். கலந்துட்டேன்னா அது மாதிரி ஒரு மோசமான ஒரு இடமே கிடையாது. ஆத்மா அந்யோன்யமாக கலந்துடும் தூய ஞானத்தில். அதனால தான் இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றவனே கூட பழைய உள்ளத்தோடு இருக்க கஷ்டப்படுறான். ஏற்கனவே உள்ளம் இருக்குது இல்லை, இப்போ ஆத்ம ஞானம் கொடுத்தாச்சு, உள்ளம் ஒன்றும் மாறலை. இப்போ அந்த ஆத்ம ஞானத்தோட என்ன பண்ணுவான் அவன்? மறுபடியும் அதே பிரச்சனை தான் உட்காந்து. அதனால் உள்ள தூய்மை தான் முதல்ல முக்கியம்.
ஞானம் ரெண்டாவது. இன்னும் உள்ளத்தை தூய்மை பண்ணுறதுக்கு அழுக்கு என்னன்னு சொன்னாதான் அதுக்கு வேண்டிய டிட்டர்ஜென்ட் தர முடியும். இது பெயிண்ட் கரையா, இது ரத்த கரையா, இது வாழைக்காய் போட்ட கரையா, இல்லை வெறும் மஞ்சளா, இல்லை குப்பையில் போய் தரையில் பிரட்டு வந்திருக்கிறானா, எல்லாமே அந்த ஃபைபரில் ஒட்டிகிட்டு இருக்கு இந்த துணியில். அதுக்கு எது டிட்டர்ஜென்ட்டு இருக்க தானே செய்யுதுங்க. பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணுறோம், சில சமயத்தில் டிட்டர்ஜென்ட் போடுறோம், சில சமயம் நல்லா வேக வச்சு ஓர் மண்ணை போட்டு கொதிக்க வைக்கிறோம். இதெல்லாம் செய்கிற மாதிரி இந்த அழுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற ஒரு நிவாரணம் தர முடியும். ராகத்வேஷன்ற முதல் அழுக்குக்கு விருப்பு இருக்குன்னு ஒன்று இருக்குதுங்க மனசில். எதுலங்க விருப்பு வெறுப்பு வரும்? பாருங்க, இதில் விருப்பு வெறுப்பு வருமா இல்லையா? இது நான் அனுபவிக்கணும், இது நன்னா தொடவே இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். சரி, அனுபவிக்கிறதுல பிடிக்கல. கடையில் போய் பார்க்குறாங்க, அங்கே ஸ்வீட் ஸ்டால், இந்த ஏ டு ஏன்னு போட்டிருக்காங்க. ஒருத்தனை பைத்தியம் அடைக்கிறதுக்குன்னே இந்த கடைசியில அந்த கடைசி வரைக்கும் ஸ்வீட்டு 3 அடுக்கில் வச்சுருக்கிறார். கிட்டத்தட்ட 250-300 வகை இருக்குது. பிஸியாக எல்லாரும் கையில் உர போட்டுட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இந்தம்மா அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, ரேட்டையும் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தில் ரேட்டு குச்சியில் குத்தி வச்சுருக்கிறாங்க. பெரிய டார்ச்சர். நமக்கு ராகத்வேஷம் இருக்குதா இல்லையா நாங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸ்வீட்டு தானே, கண்ணை மூடிட்டு வாயில் போட வேண்டியதானே, இனிப்பு தானே. ஆனால் அது ஏது டெக்கரேஷன், அதில் பருப்பு, இது பச்சை கலர், மேலே கீழே சிவப்பு கலர், அது உருண்டையா தட்டையா, காகித அலங்காரங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது விருப்பெருப்பு நமக்கு அனுபவத்தில் வந்துடுதா இல்லையா? ஏதாவது ஒன்று அனுபவிக்கணும்னா அதில் கட்டாயம் விருப்பெருப்பு இருக்குது. நீங்கள் இதை பார்க்குறீங்களா, அதை பார்க்குறீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸில் 5 சினிமா தியேட்டர் ஒரே சமயத்தில் ஓடுது. முதல்ல ஒன்று தான் போய் தேடுறான், அது டிக்கெட் கிடைக்கலான்னு தான் இன்னொன்று போகிறான். இன்னொன்று சும்மா கூப்பிட்டா கூட போக மாட்டேங்கிறான், அவனுக்கு ஹீரோ இல்லை அது. இப்போ ராகத்வேஷம் நம்ம அனுபவிக்கிறதுல கட்டாயம் இருக்குது இல்லை, ஒரு சாய்ஸ் எக்ஸசைஸ். செய்யறதுல இருக்குதான், செய்யறதுலேயும் இருக்குது. நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த வேலை தான் செய்வேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்பாவே சொல்கிறார், நான் தான் இதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ எதுக்கடா நீ அது மாதிரி பண்ணணும், நீ ஐடி படிச்சுட்டு நீ மாதம் 60,000 சம்பாதிச்சிடா அப்படின்னு அவர் சொல்கிறார். அவங்க தொழிலே அவர் வெறுக்கிறார். மற்ற மகனை வேறு தொழில் போக சொல்கிறார். அப்புறம் கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு படிப்பை கொடுத்து அந்த தொழிலுக்கு விட்டோம்னா அவன் வேறு தொழிலுக்கு போகிறான். எலக்ட்ரானிக்ஸ் படித்தவெல்லாம் ஐடிக்கு போகிறான். ஐடிக்காக படித்தவெல்லாம் பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுறான், கோழி பண்ணை வச்சுருக்கிறான். ஒவ்வொருத்தருக்குமே அவங்க தொழிலில் ஒரு ஈடுபாடு இல்லை, விருப்பம் இருக்குது. எவன் ஒருவன் செய்யும் தொழிலும் விருப்பம் இருக்கணும், கிடைக்கிற பொருளையும் விரும்பி எடுத்துக்கணும் அப்படின்னு யாருமே இல்லை. கர்மத்திலும் ஒரு ராகத்வேஷம் இருக்குது, கர்ம பலனின் மீதும் ஒரு ராகத்வேஷம் இருக்குது. இது தாங்க உள்ளத்தில் இருக்கிற மாசு. இது இருக்கிற வரைக்கும் மோட்சம் கொடுத்தா கூட உங்களுக்கு இன்னும் இவ்வளோதானா, 2 வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் கடைசியில் நீ தான் அதுன்னு சொல்லிட்டு போகிறீங்க, இந்த டிகிரி வச்சு நான் எங்கே வேலைக்கு போவேன்? ராகத்வேஷங்கிறது உள்ளத்தை சின்னா பின்னப்பட்டது. இந்த 2 நாளில் தான் குடும்பம் பிரியுது, சொத்து அழியுது, மரணங்கள் ஏற்படுது, துக்கம் ஏற்படுது, சொர்க்கத்துலேயும் நரகத்துலேயும் பெரிய கூட்டங்க போய் சேருது. இந்த பூமியில் ஜனத்தொகை அதிகமாகிட்டே இருக்கு, மிஸ்ரம். சொர்க்கத்தில் ஆளே காணும், நரகத்தில் இடம் பத்தலைங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் இன்னொரு அனெக்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறேன். இங்கே பூமியிலையும் ஜனத்தொகை அதிகமாகிட்டார். 3 பில்லியன் சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் 5 பில்லியன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 7 பில்லியன் சொல்லும் போது 7 எப்படி சொல்லுவோம்? இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த வருஷமே 7 பில்லியனுங்கிறேன், இப்போ 8ங்கிறான். ரொம்ப இதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தினுடைய முதல் தூய்மை பகுதி விருப்பம் வெறுப்பும், வேண்டுதலும் வேண்டாமையும், ராகத்வேஷம். இதுக்கு என்ன சோப்பு அப்படிங்கிறார்.
அது வேதத்தினுடைய கர்மகாண்டம். அதைப்படி இருப்பா. உன்னை கர்மம் செய்யாமல் நான் விட போகிறதில்ல. நீ கர்மம் செய்யாமல் இருக்கவும் மாட்ட. கர்மத்தில் உனக்கு ஒரு பலனையும் தந்து மனதையும் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முறையை நான் தரேன் அப்படின்னு இந்த வேதமே ஒரு கர்மத்தை உனக்கு உண்டு பண்ணுது. அந்த கர்மத்தை பார்த்தோம்னா நமக்கு கோபமாக தான் வருது. பிராமணனாக பிறந்து அந்த எல்லாத்தையும் செய்யணும்னு உனக்கு சொல்லியிருந்தோம்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் தான் டிஃபன், அப்புறம் காஃபி கொடுப்பான். அவன் குளிக்கணும். இப்போ கல்யாணம் ஆனவன் 3 வேளை குளிக்கணும். அக்னிஹோத்திரம் 2 தடவை பண்ணணும். காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று. அப்புறம் சந்தியாவந்தனமும் பண்ணணும். அப்புறம் விசேஷ கால பூஜைகளும் பண்ணணும். இதை அவன் கடைபிடிச்சிட்டே வரணும்னா அது எப்படி முடியும்? அவனுக்கு அதில் இஷ்டம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவனுக்கு முதல்ல அது வெறுப்பு தான் வரும். ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்? அப்போ வேண்டா வெறுப்பாக செய்வான். சீக்கிரமே மந்திரத்தை குறைச்சிக்குவான். அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டியானா பண்ணிட்டேன்பா. ஏதோ ஈரமாக கையை காட்டுன்னா கையிலலாம் ஈரம் இருக்குது. குளிச்சிட்டியானா குளிச்சிட்டேன். அவங்க அண்ணா கீரை தடுத்து பார்ப்பாங்க, அது ஈரமாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? அண்ணா கீரை மட்டும் ஈரம் பண்ணிட்டு வருவான். அப்போது நாம் எப்போ ஒரு ஸ்ரத்தையோட வேதம் சொல்வது நியாயம் அப்படின்னு ஒரு ஸ்ரத்தையோடு அந்த கர்மங்களை செய்து வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்குதோ பிடிக்கலையோ இது கர்த்தவியம், செய்தணும், என்னுடைய கடமை. இதில் கடமையில் எனக்கு விருப்பெருப்பு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலை வரும். இல்லை, அந்த மனநிலை எப்போ வந்தது? கர்மத்தை கடைபிடிக்கிறதுனால தான். கர்மத்தை எப்படி கடைபிடிக்கணும்? பாவனையோடு கடைபிடிக்கணும். அதான் சுவாமி சொன்னார், கர்மயோக பாவனை. அந்த கர்மயோக பாவனையை சாஸ்திரம் தெரியுதோ தத்துவ ஞானத்தோடு செய்கிறானோ வேண்டாம். பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரத்தை, நாம் அப்படி செய்வோம். முணுமுணுக்காமல் செய்வோம். பகவானுக்காக செய்யணும். பகவான் இல்லையா குருநாதருக்காக செய்கிறோம். குருநாதர் இல்லையா எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ராமர் அப்பா சொன்னாருன்னு தான் செய்கிறான். கடவுள் சொன்னாரெல்லாம் பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா சொன்னால் அதுக்கு மேலே என்ன இருக்குதுங்கிறான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. பிடிக்குதோ பிடிக்கலையோ, யாருக்குங்க பிடிக்கும்? பட்டாபிஷேகம் கூட வேண்டாரு, பெரிய தொந்தரவு, ராஜாவாக இருக்குது. ஆனால் காட்டுக்கு போங்கிறது தேவையில்லாத தானே. இருந்தாலும் ரெண்டுத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டார்ல. ஆனால் ஒன்று பாவமே செய்யாத சீதை எதுக்கு கூட போனான்? அவள் பாட்டுன்னு வீட்டில் இருந்திருக்கலாம்ல மகாராணியா. இதை விட மோசம் இந்த லக்ஷ்மணன். அவன் டிசைட் பண்ணிட்டான், எங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருப்பார். அப்படி ஒய்ஃபு கூட கேட்கல அவர். இதுதாங்க விருப்பெருப்பு இல்லாமல் கடமை எடுத்துக்கிறது. தண்டனை ராமனுக்கு. ஆனால் யார் இவங்கெல்லாம் தண்டனை விரதமாக எடுத்துக்கிறாங்க? ராமனும் அது விரதமாக தான் எடுத்துக்கிறார். 14 வருடங்கள் அதை மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படுதுங்க. குறைந்தபட்சம் 12 வருஷம் 14 வருஷம் இருந்தால் தூய்மையாகுமா? அதுக்கு தான் நமக்கு கல்வியெல்லாம் அப்படி கொடுத்துருக்குறாங்க. மன தூய்மைக்கு அவ்வளோ தேவைப்படுது. அப்போ நீண்ட காலம் நிரந்தரமாக ஒருவன் கர்மத்தை அர்ப்பண புத்தியோடு செய்ய வந்தபோது அது அவனுடைய சுவாபாவிகம் ஆயிடுது. முதல்ல அது ஸ்ரத்தையாக இருந்தது, இப்போ அது சுவாபாவிகம் ஆயிடுது. சில பேருக்கு சுவாபாவிகம் ஸ்ரத்தையாக இருக்குது. முயற்சியுடன் செய்த ஸ்ரத்தை சுவாபாவம் ஆயிடுது. முயற்சி இல்லாத போது சுபாவமே ஸ்ரத்தை ஆயிடுது. அவன் எதுக்கு மல்லு கட்டிட்டு ஜிம்முக்கு போகிறான்னா அவன் சுபாவம். அப்போ அந்த ஜிம்மில் இருக்கிறது மேலே ஒரு ஸ்ரத்தை. அப்புறம் அங்கே ஒரு டின்னில் ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க, அதை நம்புகிறான், இது ஊக்க உணவு. அவனுக்கு அதில் ஸ்ரத்தை எப்படி வருது? அது சுபாவம். அது மாதிரி சொல்லாமலே அந்த ஸ்ரத்தை போகுது. யார் அவனுக்கு ஸ்ரத்தையை உண்டாக்கலாம் வேண்டாம். அப்போ சுபாவமே ஸ்ரத்தை ஆகிடுது. ஆனால் சில சமயம் சுபாவத்தை மாற்றணும்னா ஸ்ரத்தையை மாற்ற வேண்டியதாக. அப்போ தான் குருநாதர் போன்றவங்களும் சாஸ்திரம் போன்றது மேலும் ஒருத்தனுக்கு இது எப்படி கிடைக்கும்? இந்த ஸ்ரத்தை ராகத்வேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரலைஸ் ஆகணும். அந்த கூர்மை மழுங்கணும். அதுக்கு கர்மயோகம் நமக்கு தேவைப்படுது. அதனால் கர்மகாண்ட பகுதி முழுக்க முழுக்க கர்மயோகத்தை செய்ய சொல்லுது. ஏன்னா கர்மகாண்டம் சொல்ல ஒன்றுமே பலனை பெருசாக கொடுக்க போகிறதில்ல. எப்பயோ செத்த பேர் கிடைக்கிற பலனை தான் இப்போ சொல்லுது. ஆனால் கண்ணு மூடிட்டு செய்கிறான். அந்த பலன் இப்போ கிடைக்காது.
வேணால் புத்திர காமேஷ்டி யாகம்னா குழந்தைய பிறகலாம், ராஜசூய யாகம்லாம் சிலதெல்லாம் கிடைக்கலாம். ஆனால் நிறைய கர்மங்கள் எல்லாம் நித்திய கர்மத்துக்கு ஒரு பலனும் இல்லை. சந்தியாவந்தனம் 3 தடவை பண்ணுறதோ, அக்னிஹோத்திரம் 2 தடவை பண்ணுறதோ, சரி ஏன்னா பிராமணர் பற்றியே பேசுகிறீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லையே, நாங்கள் அது ஒன்றுமே பண்ணலையே. நீங்களும் பண்ணுறீங்க. கோயிலுக்கு போகிறோம், விரதம் இருக்கிறோம், செய்யும் தொழிலே தெய்வம். சாதாரண மக்களுக்கெல்லாம் வைதிக கர்மம்னு ஒன்றும் கிடையாது. லௌகிக கர்மே வைதிக கர்மம் ஆயிடும். பிராமணனுக்கு வைதிக கர்மம் தான் லௌகிக கர்மம் ஆயிடும். அவருடைய உலக கர்மே வைதிகம் ஆயிடுச்சு. நமக்கு வைதிக கர்மத்தையே லௌகிகம் வந்து வைதிகமாக செய்கிறோம். இதனால் பெருசாக குழம்பிக்க வேண்டாம். இன்னும் பகவத்கீதை எப்பவுமே இந்த வேதம் சொல்கிறத விஷித கர்மம், நிஷித கர்மம், பிராயச்சித்த கர்மம் அதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்யலையே. நோ, உன்னுடைய அன்றாட கடமைகளே வைதிகம் தான் சொல்கிறார். யஜ்ஞாத்த குரு கர்ம. நீ எது செய்தாலும் அது யஜ்ஞமாக செய்யுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வேள்வி வச்சு நெய்யை வச்சு ஊற்றிட்டு இருக்கணுமா அர்த்தம்? சமையல் பண்ணாலும் அது யஜ்ஞமா. குழந்தைய வளர்த்து பால் கொடுத்தாலும் யஜ்ஞம். யஜ்ஞங்கிறது என்ன? கொடுக்கலும் வாங்கலும். கொடுக்கல் வாங்கல் தான் யஜ்ஞம். யஜ்ஞத்தில் ஏதோ கொடுக்குறோம், தேவர்கிட்ட ஏதோ வாங்குகிறோம். அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, நம்மகிட்ட எதையோ வாங்கிக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல் தானே. எவன் ஒருவன் கொடுக்கல் வாங்கறத தர்மத்தை கடைபிடிக்கிறானோ, கொடுப்பதிலும் தர்மம், திருப்பி வாங்குறதுல தர்மமாக இருந்ததுன்னா, கடமையும் உரிமையும், கொடுக்கல் வாங்கல், டிரான்சாக்ஷன், இது ரெண்டுமே தர்மமாக செய்யும் பொழுது அது தாங்க கர்மயோகம். ஒரு பாவனை, தார்மீக ஜீவனம் அப்படின்னு சுவாமி குருபரானந்தர் சொல்வார். ரொம்ப சுருக்கமாக சொல்வார். கர்மயோகன தார்மீக ஜீவனம். கொடுக்கல் வாங்கல ஒரு தர்ம நிலையை கடைபிடித்தல். இதுக்கு மேலே சந்தியாவந்தனம் வேண்டியதில்லை. கொடுக்கல் வாங்கல ஃப்ராடு பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நாமெல்லாம் சந்தியாவந்தனமோ அக்னிஹோத்திரமோ ஒன்றுமே தெரியாது. நமக்கு பூணூலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறது? ஆனால் நமக்கு அவங்களை காட்டிலும் அதிகமான ராகத்வேஷத்தை நியூட்ரலைஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்குது. அவங்க முணுமுணுத்தையே செய்துட்டு இருக்காங்க, நாம் புன்முறுவலோடு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். மனைவியுடன் குழந்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே நினைக்கின்றேன். ஒரு பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தையும் பெற்றுக்கிறான். ஐயோ இது என்னடா, இந்த இவ்வளோ காப்பாற்றினா குழந்தை வேற பெற்றுக்கணும் இல்லை, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே நினைக்கிறேன். இப்போ கடமையை சுமையாக நினைக்காம சுகமாக நினைக்கிறது பேர் தான் கர்மயோகம். அது வைதிகம் லௌகிகம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இரும்பு பட்டறையில் வேலை செய்யலாம், சிமெண்ட்டு தூக்கலாம், வேளாண்மை செய்யலாம், பயிர் செய்யலாம், ஐடி ஜாபில் பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணுங்கள். அதை சுமையாக பார்க்க வேண்டாம், சுகமாக செய்யுங்க. யாருக்காக செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம்? மன தூய்மைக்காக செய்கிறேன்னு செய்யுங்க. எப்போ அந்த கர்மம் மன தூய்மைக்காக செய்கிறன்னும் போது அது கர்மயோகமாக. மனசை அழுக்குப்படுத்திக்குவேன், பணம் மட்டும் வந்துடும்னா அது கர்மம். அதனால் கர்மகாண்டம் முழுக்க முழுக்க நமக்கு மன தூய்மையை உண்டு பண்ணுகிறது. மன தூய்மைங்கிறது என்ன? ராகத்வேஷம். அதனால் மோகமும் அழிஞ்சு போகுது. மோகம், இது வசதி, இது எனக்கு பிடிக்குங்கிறது ஒரு மோகம் தானே. அது என்னடா அது போய் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா இவங்களுக்கு தெரியுது அவ்வளோ ஒர்த்லெஸ் அது. ஆனால் இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இதைத்தான் நான் செய்வேன், இதுக்கு மேலே அவங்களால நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மோகம் தலைக்கேறி போச்சுங்க. எல்லாரும் ஒவ்வொன்றுலேயும் ஒரு மோகம் இருக்க தான் செய்யுது. இந்த மோகம் எப்போ போகும்? கர்மயோகத்தில் தான் போகும். நீங்கள் மோகத்தில் செய்கிறதெல்லாம் அது கர்மம் ஆகிடும். பிடிச்சதுனால செய்கிறீங்க, பிடிக்கலங்கன்னா விட்டுடுறீங்க. ஸோ இந்த யஜ்ஞம்ங்கிறது என்ன சொன்ன? கொடுக்கலும் வாங்கலும், டிரான்சாக்ஷன். இப்போ கொடுக்கல் வாங்கல தர்மமாக இருந்ததுன்னா அது யஜ்ஞம். கொடுக்கறது கம்மி வாங்கிறது அதிகமாக இருந்ததுன்னா அது யஜ்ஞம் இல்லை, அது வியாபாரம் ஆகிடும். இப்போ ஒரு பகுதி முடிஞ்சுதா, உள்ளத்தில் ஒரு பக்கம் சுத்தம் பண்ணிட்டோம், இன்னொன்று அடித்தது விட்சேபம், அலைப்பாய்கின்ற மனசு. இந்த அலைப்பாய்கின்ற மனசு எப்படி போகும் அப்படின்னா நிகழ்காலத்திலே இருக்காது. இந்த மனம் நிகழ்காலத்தில் இருக்க மறுப்பு சரியும்.
உங்களுடைய உள்ளத்தெல்லாம் நீங்கள் சோதனை பண்ணீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் இருக்க உடம்பெல்லாம் நிகழ்காலத்தில் இருக்குது. உள்ள எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. கண்ணை மூடி பார்த்தோம்னா அது நடந்ததெல்லாம் வருத்தப்படும். இனிமேல் என்ன ஆகுமோ அப்படின்னு பண்ணும். அப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறதே கிடையாது. அப்போ மனசை, உள்ளத்தை நிகழ்காலத்தில் வைக்கிறதுக்கு அடுத்தது அது பேர் நிகழ்காலத்தில் இல்லாமல் கடந்ததிலும் எதிர்காலத்திலும் ஓடுது பாருங்க, ஊசலாடுத, இதைத்தான் விட்சேபங்கிறோம். இது பேர் விட்சேபம். விட்சபதி அப்படின்னு சொன்னால் சமநிலையில் இல்லாமல் ஊசலாடுதல், தலை திரித்து ஓடுதல், சிதறுதல், சிதறுண்ட மனம், உள்ளம். அப்போ ஒரு பக்கம் ராகத்வேஷத்தினால கொஞ்சம் தூய்மைப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் உள்ளமோ இன்னும் இந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதியாக இல்லை. அது கடந்ததையும் நடக்க போவதையும் நினைத்து கொண்டே இருக்குது. இதை மறுபடியும் இரண்டாவது அழுக்க நீக்கணும். அதுக்கு இந்த வேதம் நடுவில் ஒரு பகுதி கொடு, அது பேர் உபாசனா காண்டம். ஆமாம். இப்போ என்ன பண்ணுறீங்க? மனசால கர்மம் பண்ண போகிறீங்க. கர்ம காண்டத்தில் என்ன பண்ணோம்? சரீரத்தாலும் வாக்காலும், வாக்கு சரீரத்தில் செய்தோம். இப்போ மனசால செய்ய அப்படின்றார். எப்போ நீங்கள் மனசால செய்வீங்க? கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி கர்மத்தில் இருக்கும்போது மனசால எங்கே செய்ய முடியாது. அதனால் வானப்பிரஸ்தன் என்ற ஒரு நிலை வரும் பொழுது உபாசன காண்டம் உண்டாகும். இப்போ பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேதமும் பருது. பிரம்மச்சாரி, கிரகசன், பிரம்மச்சாரியில் ஓதுதல், அதுக்கப்புறம் அதை கடைபிடிக்கிறது, ஓதுவித்தல். வானப்பிரசனா வரும் பொழுது உபாசன கண்டத்தினால மனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது அழுக்காகிய விட்சேபம், கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இல்லாமல் நிகழ்காலத்திலேயே மனதை வைப்பதற்கு தயார் பண்ணுறதுக்கு தியானம் தேவைப்படுது. அந்த தியானங்கள் பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்தில் சொல்லி கொடுக்குறார். பதஞ்சலிக்கு முன்னாடியே உபனிஷத்துலலாம், உபனிஷத்து கூட சில சமயம் பார்த்தோம்னா கர்மகாண்டத்திலே உபனிஷத்து இருக்கும். சிலது இந்த உபாசனா காண்டத்தோட மிக்ஸ் ஆகிருக்கும். தைத்திரிய உபனிஷத்தோ சாந்தோக்கிய உபனிஷத்து பார்த்தோம்னா நம்ம முதல் 2 சாப்டர் முழுக்க சீக்ஷாவல்லி தைத்திரிய உபனிஷத்து முழுக்க உபாசனைகள் தான். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயம் வரைக்கும் உபாசனைகள் தான். உபாசனை தியானம், சமஷ்டி வியஷ்டியை சமஷ்டி பண்ணுறது, தனி மனிதனை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது. விஷால புத்தி, கூர்மையான அறிவு. விசால புத்தியும் கூர்மையான அறிவும் முருகனுடைய வேல் மாதிரி. புத்தி விசாலமாக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும், அப்படியே தொலைக்கணும். அறிவை தொலைத்து விவேகம் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான பொருள் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதை நம்ம பிரிக்கணும். இப்போ ஸ்டாம்ப் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் ஸ்டாம்ப், 20,000 ரூபாய். அதை நம்ம பிரிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி தெளிக்கணும், கொஞ்சம் ஊற வைக்கணும், அப்புறம் ஸ்டீம் அயன் பண்ணணும், மெல்ல மெல்ல அதை ஒரு கேர்ஃபுல்லாக அதை லிஃப்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ண வேண்டியது. பின்பக்கம் திருப்பி கொஞ்சம் ஈரம் பண்ணி சிலதெல்லாம் இந்த பாலித்தீன் கவர் ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சிட்டு இருப்பீங்க. டபுள் இருக்குதுன்னு நினச்சிப்பீங்க, ஒன்று தான் இருக்கும். டபுள் இருக்கும், அதை பிரிக்கவே முடியாது. அப்புறம் நீங்கள் என்ன, இந்த பின்னு கிடைக்குமா, ஏதாவது பிளேடு கிடைக்குமா அப்படின்னு ஷார்ப்பு பொருளெல்லாம் போட்டு பண்ணுறீங்களே. அப்போ எப்படி இருக்கணும் புத்தி? நானுங்கிறத இடத்துல ஆத்மாவும் இருக்குது, அகங்காரமும் இருக்குது. எது அகங்காரம், எது நான், உண்மையிலே அகம் அப்படிங்கிறத பொழந்து பார்க்கணும். அதுக்கு இந்த மனசை தயாராகுதுக்கு 2வது உள்ளத்தினுடைய தூய்மை இந்த உபாசனா காண்டம். நீண்ட காலம் தனிமையில் இருக்கும் பொழுது இந்த ராகத்வேஷம்லாம் அடங்கிறதுனால கொஞ்சம் அவனுக்கு எதிர்கால பயமும், எதிர்கால அச்சமும், கடந்த கால சோகமும். கடந்த காலம் எப்பவுமே பயம் தராது, சோகம் தரும். எதிர்காலம் எப்பவும் பயம் தரும். இது ரெண்டுத்துலேயும் இந்த சோகம் மோகத்தில் இவன் மாட்டிக்கிட்டு தவிக்கும்போது அவனை அமைதிப்படுத்தும்போது உபாசனா காண்டம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அவனுக்கு சொல்லி, இப்போ ஆத்மா பற்றி சொல்லித்தரலாமா? அதுக்கு தான் காத்துட்ருக்கேன் அடியேன் அப்படின்னு. இப்போ அவனுக்கு ஆவரணம் மட்டும் இருக்குது. தன்னை ஆத்மா என்று தெரிந்து கொள்ளாத ஒரு மறைப்பேர். அதை தான் நம்ம ஆத்ம வித்யாவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பகவத்கீதை இந்த 3மே நமக்கு தரும். 6வது அத்தியாயம் முழுக்க உபாசனை செய்வதை பற்றி தான் சொல்லுவோம்.
தியானத்தை மட்டுமே சரி. 2வதுலேருந்து கர்மயோகம், 3வது எல்லாமே கர்மயோகம் எப்படி செய்யணும், பாவனையோடு செய்யணும். அப்புறம் அசிபதம், ஈஸ்வர ஜீவ ஐக்கியம், அது எப்படி பாசிபிள்ன்றத கடைசி 6ல் அந்த ஷட்கங்கிறோம். அந்த 3வது ஷட்கம் முழுக்க அவர் சொல்கிறார். பார்த்தோம்னா பகவத்கீதை 18 சாப்டர் போகிற போக்கில் அவர் ஒரு போர்க்களத்தில் நின்று பிரசங்கம் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ண ஒரு உபதேசமாக தான் நமக்கு தெரியுது. உபநிஷத்தில் கிடைக்காததும் எவ்வளோ அரிய விஷயங்களும் பாரதத்தில் கிடைக்கக்கூடியதும் வாழ்க்கை முறைகள் எல்லாம் சொல்கிறதுனால ஒரு முழு சாஸ்திரமாக தான் பகவத்கீதை நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் இது உள்ளடக்கியதாக இருக்குது. கர்மகாண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம் 3ஐயும் வச்சுருக்கனால ஒரு தனி வேதமாகவே அது இருக்குதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்காக வேண்டி பகவானே ஒரு மைல்டு ஃபார்மில் பேப்பர் பேக்கில் கொடுத்துருக்குறார். மார்க்கெட்டுக்கு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி. வேதம் மார்க்கெட்லேயே போக மாட்டேன். இது மார்க்கெட்டபுளாக அவர் பண்ணியிருக்கிறார். இப்போ எனக்கு ஒரு புக்குக்கு ஃபார்வர்டு எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு டாக்டரேட்டு அவர் ஏற்கனவே ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். கம்யூனிகேஷன் தியரி ஆஸ் இன் பகவத்கீதா. இப்போ கம்யூனிகேஷனில் பகவத்கீதையில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு, டிரான்சாக்ஷன் மாடல் அப்படின்னு கம்யூனிகேஷன். பழைய மாடல் சென்டர் ரிசீவர் மீடியா மெசேஜ், இதுதான் பழைய மாடல். அப்புறம் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு புரியுதா, தகவல் அனுப்புவர், தகவல் பெறுவர், டிரான்சாக்ஷன் கிடையாது, 2 பக்கம் ரிவர்ஸ் கிடையாது, ஃபீட்பேக் கிடையாது. ஃபீட்பேக் இல்லாத ஒரு மாடல். இப்போ நியூஸ் பேப்பர் ஃபீட்பேக்காக எல்லாம் யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நியூஸ் பேப்பர் ஃபீட்பேக் எடுக்கணும். ரிப்போர்ட்டர் கொண்டு வருவாங்க. ரிப்போர்ட்டர் ஒரு வேலையாக நியூஸ் கொடுக்குறவங்க மட்டும் இல்லை, பப்ளிக்லேருந்து கொண்டு வரான். அது அவங்களுக்கு தெரியல கம்யூனிகேஷன் மாடலில். அந்த மாதிரியான ஒரு ரிஜிட் மாடல் இருந்தது. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் மாடல், அப்புறம் கல்ச்சரையும், அப்புறம் இது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் சேர்த்து தான் கம்யூனிகேட் பண்ணணும். இந்த பார்ட்டிசிபெண்ட் இருக்கணும். இப்போ கம்யூனிகேஷன் ஒரு பொருளை, ஒரு தகவல் இன்னொருத்தர் கொடுக்கறது இல்லை, 2 பேருமே தகவலை பரிமாறி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு இப்போ ஒரு தியரி இருக்குது. அவர் முன்னாடியே பேசிட்டு, அவர் தான் கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்டு. இந்த 3 மாடலையும் அப்ளை பண்ணி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, பெஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் பகவத்கீதை அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நான் என்னமோ இவர் போய் ஒரு பட்டம் கொடுக்குறாரு. மோட்சத்தையே கொடுக்குற ஒரு சாசனம், அது எப்படி பெஸ்ட் இல்லாத போயிடும். இப்போ இங்கே வாதம், குவாதம், தர்க்கம், குதர்க்கம், விதண்டம், தண்டம், இது மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த பகவத்கீதையில் என்ன பண்ணுறதுன்னா, 2 பேரை சேர்ந்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார். பகவானே அந்த உண்மையை சொல்லலை, உண்மையை வர வைக்கிறார். தன்கிட்ட இந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கு அவனை தூண்டுறார். இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கம்யூனிகேஷன் மாடலை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு அந்த புக்குக்கு ஒரு ஃபார்வர்டு கேட்டிருந்தாங்க. அதை எழுதி அமிச்சேன். இப்போ ஜனங்க எல்லா தரத்திலும் பகவத்கீதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. பாரத நாட்டிலேயே மிகப்பெரிய சொத்து வேதத்துக்கு அப்புறம் பகவத்கீதை தான். எங்களுக்கு பைபிள் இருக்குது, எங்களுக்கு குரான் இருக்குது, எங்களுக்கு குரு கிரந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய பெரிய ஒன்று இருக்குது. அவங்களுக்கு தர்மார்த்தம் மட்டும்தான், காமம் மட்டும்தான் வச்சிருக்குது. நம்ம மோட்சத்தை தரக்கூடிய சாசனம் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடணும். நீங்கள் சொன்னதையே இன்னொருத்தரை சொல்லணும். எல்லாரும் அடுத்தடுத்து நம்ம இந்த கருத்தரங்கை நடத்தி இந்த 700 ஸ்லோகத்தையும் நம்ம மனசில் உள்ள எப்பவும் ஒப்பிக்கிற மாதிரியும் எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடணும். அது போனால் அப்புறம் உபநிஷத்தெல்லாம் கூட ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். கூடவே நான் இருந்து எனக்கு தெரிஞ்சதே உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, 2 நாள் இருந்து இந்த கருத்தரங்கை நிறைவாச்சு. இப்போ வேற ஒரு கோணத்தில் நம்ம வேதத்தை பார்த்தோம். உள்ளத்தை வைத்து தான், ஏன்னா உள்ளந்தான் பந்தம், உள்ளந்தான் மோட்சம். உள்ளத்தை எப்படி பந்தம் இருக்குதுன்னா,
பொய். உள்ளம் எப்படி மோட்சம் அடைஞ்சதுன்னா பொய். பொய்யான பந்தத்தை நீக்கிட்டு எப்பவுமே இருக்கிற பிரம்மத்தை அடைஞ்சிட்டோமா அப்படின்னு நல்லா கைத்தொட்டி வரவேற்று உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். மறுபடியும் இன்னும் அடுத்த மாதம் நம்ம சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.